பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோபு 31 அதிகாரம் 35 வசனம். என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும். யோபு 31 அதிகாரம் 35 வசனம். ஆம், என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும் என்று யோபு சொல்கிறார். யார் இந்த யோபு என்றால், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் கிழக்கத்தி புத்திரர் எல்லோரிலும் பெரியவனுமாய் இருந்தவன் தான் இந்த யோபு. மேலும் கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சாத்தானிடம் கர்த்தரால் சாட்சி சொல்லப்பட்டவன் தான் இந்த யோபு. அதுபோல யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்தை தேசத்தில் பெருகும்படி கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றவன் தான் இந்த யோபு. அதாவது கர்த்தருடைய சாட்சியை பெற்று கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்த யோபுதான் இப்போது சொல்கிறார், என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும் என்று. ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தரோடு கூட இருந்து அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட யோபுவே தனக்கு ஏற்பட்ட சோதனையின் போது இப்படி புலம்புகிறார். இதை போலத்தான் நாமும் பல சூழ்நிலைகளில் வேதனைப்படும் நேரங்களில் பொல்லாப்பு நம்மை நெருக்கும் போது உதவி செய்வார் யாரும் இல்லாமல் இக்கட்டான நிலையில் வீண் பலியாலும் துரோகத்தாலும் சத்துருக்கள் நமக்கு முன்பாக எழும்பி நிற்கும் போதும் நாமும் என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும் என்று புலம்புகிறோம். அந்த நிலையில் எல்லோரும் நம்மை நிந்தித்தாலும் துரத்தினாலும் ஒவ்வொரு மனிதனாக தேடி ஓடுகிறோம். எனக்கு நன்மை செய்வார் யார் உண்டு? எனக்கு உதவி செய்வார் யார் உண்டு? எனக்கு நீதி செய்வார் யார் உண்டு? எனக்கு நியாயம் செய்வார் யார் உண்டு? என் வழக்கை தீர்ப்பவர் யார் உண்டு என்று தேடுகிறோம். இந்த உலகத்தில் யாரிடமும் நியாயத்தை எடுத்து கூற முடியாது. நான் நிரபராதி என்று நிரூபிக்க முடியாது என்று அறிந்த யோபுதான் கர்த்தரிடத்தில், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் யோபுவின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலையே ஆசீர்வதித்தார். யோபு தன்னுடைய வழக்கை யாரிடம் எந்த மனிதர்களிடத்திலும் எடுத்து செல்லவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று தன் வழக்கை கர்த்தரிடத்திலேயே ஒப்பு கொடுத்து விட்டார். தன் மனைவி மட்டுமல்ல, தன் நண்பர்கள் கொடுத்த ஆலோசனையும் கேட்காமல் யாரிடமும் புலம்பாமல் கர்த்தருடைய தீர்ப்புக்காக அவருடைய நியாயத்திற்காக காத்திருந்தார். ராகேலுடைய வழக்கை கர்த்தர் தீர்த்து தானை கொடுத்தார். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி, நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீட்டியிருக்கிறீர் என்று சொன்னான் தாவீது. உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொன்னதால், சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு செலுத்திவிட்டேன் என்றார் எரேமியா தீர்க்கதரிசி. கர்த்தர் எரேமியாவின் வழக்கை தீர்த்ததால், ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர் என்று தன்னுடைய புலம்பல் புத்தகத்தில் எழுதியுள்ளார். எனவே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு வழக்கு என்றால், வேதனை சோதனை என்றால் எந்த மனிதரையும் தேட வேண்டாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன், நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் தம்முடைய வழக்கை பெரிய காரியங்களை செய்து நமது முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களின் வழக்கை தீர்த்து எகிப்தியர்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுத்து கானான் தேசத்தை கொடுத்தீர். ராகேலுக்காக அவளுடைய வழக்கை தீர்த்து தானை கொடுத்தீர். தாவீதுக்கு வழக்கை தீர்த்தீர். எரேமியா தீர்க்கதரிசியின் வழக்கை தீர்த்ததைப் போல சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர்
எங்களுடைய வழக்கையும் தீர்த்து எங்களுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்து சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி எங்களை வெற்றி சிறக்க செய்ய வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.